மரங்களால் ஆன அழகிய வனநகரம். இங்கு விலங்குகள் மட்டுமல்ல, ரோபோக்களும் வாழ்கின்றனர். மேகங்களைத் தொடும் மரங்களில் வீடுகள், வனத்தில் சாலைகள், அதில் நடந்து கொண்டிருக்கும் ரோபோ முயல்கள், ரோபோ பேர்ட்ஸ், அனைத்தும் இயற்கையும் அறிவியலுமாக இணைந்த உலகம். அந்த வனநகரத்தில் ஒரு சிறிய சுண்டலி இருந்தான், ஆர்வின். அவன் மிகவும் புத்திசாலி, எல்லாவற்றையும் கண்டுபிடிக்க ஆசை கொண்டவன். மரத்தின் உச்சியில் உள்ள சிறிய கராஜ் ஒன்றில் பழைய கருவிகளுடன் வேலை செய்து கொண்டிருந்தான். அவன் கனவு, நான் ஒரு பெரிய விஞ்ஞானியாக வேண்டும் என்று ஆசையுடன் கூறினான். ஒரு நாள் மரத்தின் அடியில் பழைய ஒரு அடைக்கலம் சோதித்தபோது அவன் ஒரு விசேஷமான விஷயத்தை கண்டான். Z9X என்ற பழைய கொரில்லா ரோபோ தூசியில் மறைந்து கிடந்தது. இது என்ன வலிமையான ரோபோவா என்று வியப்புடன் கேட்டான். ஆர்வின் அந்த ரோபோவை திருத்த முயன்றான். மின்னியல் கருவிகளால் அவன் வேலை செய்தபோது Z9X ரோபோவின் கண்கள் ஒலிக்கத் தொடங்கின. பீப் ஆக்டிவேட்டட். ஹலோ நண்பா என்ற சத்தம் அதிலிருந்து கேட்டது. அதிலிருந்து ஆர்வினும் Z9Xும் நண்பர்களாகிவிட்டனர். அவர்கள் ஒவ்வொரு நாளும் சேர்ந்து ஓடி விளையாடினர், சிரித்தனர், கற்றுக்கொண்டனர். Z9X ஒரு நிஜ நண்பனைப் போல இருந்தான். ஆனால் வனத்தின் மறைந்த பகுதியில் நரிக்குழு ஹேக்கர்கள் வேலை பார்த்து கொண்டிருந்தனர். அவர்கள் வன ரோபோக்களை ஹேக் செய்து தாக்க வர திட்டமிட்டனர். ரோபோ வுல்ஃப்ஸ், ரோபோ பேர்ட்ஸ் அனைத்தும் கட்டுப்பாடில்லாமல் மாறின. அர்வின் மற்றும் Z9X நகரத்தை காப்பாற்ற ஒரு திட்டத்தை வகுத்தனர். அவர்கள் ட்ரோன்கள், லேசர் டிராப் போன்ற தொழில்நுட்பங்களை தயாரித்தனர். நாம் ஒன்றாக சேர்ந்து இந்த வனத்தைக் காப்போம். போரம் துவங்கியது. Z9X ரோபோ வுல்ஃப்ஸை வீசி தஞ்சினான். ஆர்வின் தனது ட்ரோன்களை பயன்படுத்தி ஹேக்கர்களின் கணினிகளை முடக்கியான். மின் இழுக்கைகள், வெடிப்புகள், ஒளிக்கதிர்கள். அது ஒரு திகைப்பான தருணம். இறுதியில் வன்மக்கள், முயல்கள், மரையாட்கள், பறவைகள் சிங்காரமாக ஆரவாரித்தனர். நீங்களே எங்கள் ஹீரோக்கள் என்றார்கள் அவர்கள். நரிக்குழு ஹேக்கர்கள் கைது செய்யப்பட்டனர். கதை இங்கு முடிவல்ல. ஆர்வின் மற்றும் Z9X புதிய ரோபோக்களை வடிவமைக்கும் புதிய லேபில் வேலை செய்கிறார்கள். பின்னணியில் ஒரு பெரிய போர்டில் இது ஒரு சிறிய சுண்டெலியன் கனவுடன் துவங்கிய திகைப்பான அறிவியல் பயணம். அவன் ஒரு நண்பனை உருவாக்கினான், ஒரு நகரத்தை காப்பாற்றினான். முன்னே இன்னும் பல வெற்றிகள் காத்திருக்கின்றன.